தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். கல்லு மனசுக்காரன் வடிகட்டிய கஞ்சன் ரஜினிகாந்த் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். கல்லு மனசுக்காரன் வடிகட்டிய கஞ்சன் ரஜினிகாந்த் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். ரஜினிகாந்த் ஒரு பிரபல தமிழ் திரைப்பட நடிகர். இவர் தமிழர் கிடையாது, கன்னடர். இவருடைய பூர்வீகம் கர்நாடகா மாநிலம். கர்நாடகாவில் பேருந்தில் நடத்துனராக பணியாற்றியவர். ஏதோ ஒரு விபத்தில் தமிழ் திரையுலகில் அறிமுகமாகி பிரபல கதாநாயகன் ஆகிவிட்டார். கோடி கோடியாய் சம்பாதிக்கின்றார். 2 மகள்களையும் வளர்க்க தெரியாமல் வளர்த்து 2 மகள்களும் வாகரத்தாகி விட்டனர். இந்த சூழ்நிலையில் இவர் கோடி கோடியாய் சம்பாதித்து பணம் சேர்த்து வைத்துள்ளார். ஆனால் தர்ம காரியங்களுக்கு இவர் 10 பைசா கூட செலவழிக்க மாட்டார். சமீபத்தில் வயநாடு நிலச்சரிவு 400க்கும் அதிகமான பேர் உயிரிழந்து விட்டனர். வயநாடு நிலச்சரிவு இந்தியாவையே ஒழுக்கிவிட்டது. 400க்கும் அதிகமானோர் பலியாகிவிட்டனர். உண்ண உணவில்லாமல், உடுக்க உடை இல்லாமல், இருக்க இருப்பிடமில்லாமல் அவதியுற்று வருகின்றனர். தமிழக அரசு 5 கோடி ரூபாய் நிதி வழங்கியது. அதிமுக 1 கோடி ரூபாய் நிதி வழங்கியது. தமிழகத்தில் உள்ள பிரபல திரைப்பட நடிகர்கள் எல்லாம் 5 லட்சம் 10 லட்சம் என்று நிதியுதவி வழங்கினார்கள். நடிகர் விக்ரம் 20 லட்சம் ரூபாய் நிதி வழங்கினார். நடிகர் சிவகுமார் குடும்பம், அதாவது ஜோதிகா, சூர்யா, கார்த்தி, சிவகுமார் ஆகியோர் குடும்பம் இணைந்து 50 லட்சம் ரூபாய் நிதி வழங்கினர். இவ்வாறு தமிழகத்தில் உள்ள பல திரைப்பட நடிகர்கள், நடிகர் வயநாடு நிலச்சரிவுக்கு பண உதவி செய்துள்ளனர். கோடிக்கணக்கான ரூபாய் செய்துள்ளனர். இன்னும் சொல்லப்போனால் ஒரு ஆட்டோ ஓட்டுற பெண் கூட சிறிதாய் சேர்த்து வைத்திருந்த பணம், அது 1.5 லட்ச ரூபாய் கொண்டு போய் நிதியுதவி வழங்கியிருக்கு வயநாடுக்கு. ஆனால் இந்த தமிழ் திரைப்பட நடிகர், பிரபல தமிழ் திரைப்பட நடிகர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஒரு படத்துக்கு 100 கோடி ரூபாய்க்கு மேலே சம்பளம் வாங்குறாப்புல. ஒரு 10 ரூபா கூட இன்றைக்கி வயநாடுக்கு வழங்கலை. ரொம்ப வேதனையான விஷயம். ஒரு வயநாடு நிலச்சரிவு 400 பேருக்கு மேலே பலியாகிருக்காங்க. ஒரு கருணை உள்ளத்தோட ஒரு 10 ரூபா கூட ரஜினிகாந்த் நிதியுதவி வழங்கலை. இது ரொம்ப வேதனையான விஷயம். கோடி கோடியாக தமிழ் திரையுலகில் சம்பாதிச்சிருக்காப்புல, சொத்து சேர்த்துருக்காப்புல, தொழில் நிறுவனங்களில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காப்புல, நிறைய தொழில் நிறுவனங்கள் நடத்துகிறாப்புல. ஒரு 10 ரூபா கொடுக்கூடாதா வயநாட்டுக்கு? ஒரு 10 ரூபா கூட கொடுக்கல. ஒரு சிறிய நடிகர் கூட 1 லட்ச ரூபா தான தர்மம் பண்ணியிருக்காப்புல. இன்றைக்கி ஒரு சின்னத்திரை நடிகர் பாலா கூட பார்த்தீங்கன்னா லட்சமாக ஏழை மக்களுக்கு உதவி செய்கிறாப்புல. நடிகர் ராகவா லாரன்ஸ் லட்சமாக உதவி செய்கிறாப்புல. சூர்யா உதவி செய்கிறாப்புல. ஆனால் அந்த ரஜினிகாந்த் ஒரு கல்லு மனசுக்காரர், ஒரு வடிகட்டிய கஞ்சன்னு சொல்லலாம். இன்றைக்கி கோடி கோடியாக சம்பாதிக்கிறாப்புல. இன்றைக்கி வயநாட்டுக்கு ஒரு 10 ரூபா கூட வழங்கலை. இது ரொம்ப வேதனையான விஷயம். தமிழ் திரைப்பட ரசிகர்கள் இந்த ரஜினிகாந்தை புரிஞ்சிக்கணும். ரஜினிகாந்த் நடித்த இந்த படங்கள்லாம் வந்துச்சுன்னா இனிமேல் பார்க்காதீங்க, புறக்கணிங்க. ரஜினிகாந்த் நடித்த படங்கள்லாம் தோல்வி அடையணும். இனிமேல் அவரை வச்சு படம் எடுக்கக்கூடாது. அவரை வச்சு படம் எடுத்தால் ரசிகர்கள் பார்க்க மாட்டாங்க, தோல்வி அடையும் படம் அப்படின்னு ஒரு பயம் வரணும். சரிங்களா? தமிழ் திரைப்பட ரசிகர்கள் புரிஞ்சுக்கோங்க. இனிமேல் ரஜினிகாந்த் நடிக்கிற படத்தை எதுவுமே பார்க்காதீங்க.